ஆளும் கட்சியாக திமுக இருக்கும்போது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக செயல்படுவாங்க. இதை ஏன் நான் முதலையே சொல்கிறேன்னா, தளபதி சிஎம் ஆக போகிறாருல்ல, அதனால தான். இப்போ தளபதி கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார். அவருக்கு தேவை பெரும்பான்மை அப்படிங்கிறது 2 தான், அதுவும் கண்டிப்பாக வந்துடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவருக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்தாச்சு, காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தாச்சு. ஆனால் இப்போது தளபதி சிஎம் ஆகிறது ரொம்ப பெரிய டேஞ்சர். இப்போது நாளைக்கே தளபதி சிஎம் ஆகிட்டாருங்க. 6 மாதம் கழிச்சு திமுக நினச்சா தளபதி ஆட்சியை விட்டு தூக்க முடியும், மீண்டும் ரீஎலெக்ஷனை வைக்க முடியும். அது எப்படி சாத்தியம்? தளபதி பெரும்பான்மையை நிரூபிச்சிருவாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மைனா என்னங்க? 118, அதாவது மொத்த தொகுதியில் பாதிக்கும் மேற்பட்ட வெற்றியை பெற்றிருக்கணும். இப்போ தளபதி சிஎம் ஆகிட்டாருன்னு வைங்களேன், உள்ளே இருக்கிறதுலாம் யார்? காங்கிரஸ், கம்யூனிட்டி கட்சி, இதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை, அதுக்கப்புறமா யார் சேருவாங்கன்னு தெரில. சரி, நாட்கள் கலருது. கரெக்டாக தளபதி பெரும்பான்மையான கரெக்டான கட்சியை தான் வச்சுருக்கிறாரு. திடீர்னு 6 மாதம் கழிச்சு காங்கிரஸோ இல்லாட்டா வேற யாரோ தளபதியை விட்டு போயிட்டா பெரும்பான்மையை தளபதி நிரூபிக்க முடியாது, தளபதியை ஆட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? அதிமுகட்ட இருக்கிற ஒருத்தர் கூட தளபதிக்கிட்ட பேசவே இல்லை. ஒருவேளை அங்கேருந்து 2 இங்கேருந்து 2 பேர் வந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். ஏன் திமுகலேருந்து மட்டும் போகிறாங்க? இதில் ஒரு மிகப்பெரிய டேஞ்சரே யார் தெரியுமா? காங்கிரஸ் தாங்க. காங்கிரஸை நம்பலாமா நம்பக்கூடாதான்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா 10 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் திமுக ஒரு தொகுதியை கூட விட்டு கொடுக்காம 39 தொகுதியை லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் வெற்றி பெற வச்சாங்க. அதாவது தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட மலராமல் எல்லா தொகுதியுமே வெற்றி பெற வச்ச ஒரே பெருமை கண்டிப்பாக அது ஸ்டாலினுக்கு சேரும். ஸ்டாலின் அந்த வகையில் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போது அப்படிப்பட்ட ஸ்டாலினை விட்டே வந்துட்டாரு. இப்போ நாளைக்கு தளபதியை விட்டுட்டு இன்னொரு பக்கம் தாவுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்கல்ல. தளபதி கூட்டணி வச்சதுலாம் சரி தான், ஆனால் காங்கிரஸ் கூட வைக்கிறது ரொம்ப பெரிய டேஞ்சர். அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ் படுகொலையாக இருக்கட்டும், கச்சத்தீவு மீட்பாக இருக்கட்டும், இதுக்கும் மேலே தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு, இது எல்லாத்தையுமே பண்ணது ஒரு காலத்தில் காங்கிரஸ் தானே. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கூட தளபதி கூட்டணி வச்சுக்கிறது ரொம்ப பெரிய டேஞ்சரான விஷயந்தான். ஒரு காலத்தில் இந்தியா முழுக்க காங்கிரஸ் தாங்க இருந்தது. எங்கு பற்றாலும் காங்கிரஸ், எங்கும் காங்கிரஸ், காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ். இந்திய விடுதலைக்கு அப்புறமா எப்படி பிஜேபி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி மத வாழ்க்கை கொள்கையை சேர்ந்த கட்சி அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது உருவாக்க காரணம் காங்கிரஸோடைய மிகப்பெரிய பெரும்பான்மையை நிரூபித்து அவங்க எல்லாருமே அறிமுகப்படுத்தினது தான். எங்கும் காங்கிரஸ். நம்ம கர்ம வீரர் காமராஜர் எப்படி தோற்று போனார்? இதே காங்கிரஸ்னால தானே. இதே காங்கிரஸ் பண்ண சேட்டையினால தானே தலைவரையே தோக்கடிச்சாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் இப்போ தளபதி கூட இருக்கிறாங்கன்னா தளபதி உண்மையிலேயே டேஞ்சரான விஷயத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் விஷயத்தில் ரொம்ப பார்த்துருக்கணும். எப்போ கேப்பு கிடைக்குது அந்த பக்கம் தாவலாம் இந்த பக்கம் தாவலான்னு சொல்லிட்டு கரெக்டாக இருப்பாங்க. தளபதியை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரும்பான்மை அப்படிங்கிறது 118 இருந்தாலும் இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட சேர்ந்து பெரும்பான்மை அப்படிங்கிறத 130 மாற்றணும். ஏன்னா பாமக இருக்கட்டு அவங்கள்ட்டலாம் டீலிங் போடலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, திடீர்னு 2 பேர் கட்சி மாறினா கூட 2 பேர் கட்சி மாறினாலும் ஆட்சி குலையாது இல்லை, பெரும்பான்மை இருக்கும்ல. அதை தளபதி கண்டிப்பாக பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் தளபதி ஒருவேளை செய்யமானாலும் விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ, ஏன்னா அவங்கெல்லாம் ஆல்ரெடி திமுக கூட இருந்தவங்க தானே, மீண்டும் திமுக அவங்களை இழுத்து ஆட்சியை பிரித்து இடைத்தேர்தலை வர வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. தளபதி விஜய் இப்போ அரசியலில் என்ன பண்ணுறாரு, என்னத்தை பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, அவரை தான் நீங்கள் சேரில் உட்கார வைக்கவே இல்லையே. தளபதி விஜய் ஒருவேளை அரசியலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னா அதுக்கான எதிர்கேள்வியும் நம்ம கேட்போம். ஏன்னா அது நம்ம உரிமை. ஆனால் இப்போ அவர் அதிகமான மக்களுடைய செல்வாக்கை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அவளை அரியணையில் உட்கார வைக்க வேண்டியதும் கடமை தான். உட்கார்ந்த பிறகு ஒருவேளை தளபதி விஜய் நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத ஆட்சி பண்ணார்னா கண்டிப்பாக அதையும் விமர்சி. தளபதி விஜய்க்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போம். அவர் உட்கார்ந்த அடுத்த நொடி நமக்கு சொன்ன அனைத்து திட்டத்தையும் பண்ணால் நல்லாயிருக்கும். தளபதி விஜய்கிட்ட நான் அதிகமாக எதிர்பார்க்கறது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தாங்க. நோய் அவதினால் ப்ரைவேட் கிட்ட போயிட்டு யாருமே சமாளிக்க முடியல. மருத்துவ காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இதய மாற்று சிறுவச்சையோ அல்லது பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது அவங்களால கண்டிப்பாக அந்த இதை வச்சு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதை கவர்மெண்ட் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து.
உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.